நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போன பையன்தான். சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். நற்கரணை எடுக்கிற பையன்தான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு வழி விலகி போய் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். என் வாழ்க்கையிலே திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. மனைவி, பிள்ளைகள் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு நடு ரோட்ல நின்னேன். கையில காசு இருக்காது, பணம் இருக்காது. ஆனால் மனைவி பொறுமையா இருந்தா. இன்னைக்கு நாங்க குடும்பமா ஊழியம் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நான் வியாபாரத்துல இருக்கும்போது துணிகரமா வாழ்ந்து எல்லாத்தையும் நஷ்டப்படுத்தும் போது என் மனைவி பொறுமையா இருந்து என்னை மன்னித்ததுனாலதான் இன்னைக்கு குடும்பமா ஊழியம் பண்றோம். ஒரு குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னா புத்தியுள்ள ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அப்ப புத்தி இல்லாத ஸ்திரீ நம்மளே யோசித்து பார்க்கலாம். வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு, கடன்ல கஷ்டப்பட்டு, நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். மனைவியும் கண்ணீர் வடித்து ஜெபிப்பா, நானும் கண்ணீர் வடித்து ஜெபிப்பேன். அவ்வளவுதான். தேவனா பார்த்து உயிர் பிச்சை போட்டார். அவ்வளவுதான். கிருபையின் காலத்துல வாழ்றோம். கிருபையை தந்தார். வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலையே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலையே, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலைன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது கிருபையை தந்தார். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவி மீட்டு எடுக்கிறார். தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இருதயத்துக்குள்ள கேடான காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் பிரிவினை அப்படின்னா மன்னிக்கிற சுபாவம் இல்லை. எங்க வீட்டில் ஏகப்பட்ட நஷ்டம். வீடெல்லாம் விற்று நடுரோட்டு வந்தேன், எல்லாத்தையும் விற்றேன். ஆனால் மனைவி பொறுமையா இருந்து கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணி மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு ஒரு குடும்பம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுது. அதனால இந்த மன்னிக்கிற ஒரு இருதயம் இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள இல்லை.